இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் வயல்களில் முறையான வடிகால் வசதியை மேம்படுத்தி வயல்களில் நீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ளவும். மேலும் பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பினை தவிர்க்கவும். அறுவடை செய்த பயிர்களை நனையாமல் உயரமான இடங்களுக்கு மாற்றி தார்பாய்களை கொண்டு மூடவும். பழ மரங்களில் காற்று புகும் வகையில் கிளைகளை வெட்டுதல் வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படலாம் என்பதால் வாழை மரங்களுக்கு மர கொம்புகளை கொண்டு முட்டு கொடுக்கவும். பலத்த காற்று வீச தொடங்குவதற்கு முன் முதிர்ச்சி அடைந்த தேங்காய் மற்றும் இளநீர் காய்களை அறுவடை செய்ய வேண்டும். தலைப்பகுதியின் கீழ் பகுதியில் உள்ள அதிக எடையுள்ள ஓலைகளை வெட்டி அகற்ற வேண்டும் மற்றும் மரங்களில் அடிப்பகுதியில் மண்ணால் உயரமாக அணைக்க வேண்டும். தீவன தொட்டி மற்றும் தண்ணீர் தொட்டிகளை குளோரின் டை ஆக்சைடு அல்லது ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு சுத்தமாக கழுவிவிட வேண்டும். நீரில் நனைத்த வைக்கோல் அல்லது உலர் தீவனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இயந்திர உலர்த்திகளில் இட்டு காய வைக்க வேண்டும். பருவநிலை சீராகும் வரை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. அடுத்த சில நாட்களுக்கு கால்நடைகளுக்கு தேவையான குடிநீரை வெப்பநிலைக்கு தகுந்தவாறு சூடாக்கி கொடுக்க வேண்டும். கால்நடைகள் படுக்கும் இடங்களில் உலர்ந்த பொருட்களை பயன்படுத்தவும். இளம் கன்றுகள், ஆட்டுக்குட்டிகள் இருக்கும் கொட்டகைகளில் தரையில் உலர்ந்த வைக்கோலை பரப்பி வைத்தால் குளிர் அழற்சிற்கு உள்ளாகாமல் பாதுகாக்கலாம்.